தேவன் நன்மை தந்து திருப்திப்படுத்துகிற தேவன், தீமைக்கு விளக்குகிற தேவன், தீமைக்கு தூரப்படுத்துகிற தேவன். அவ்விதமாய் என்னுடைய வாழ்க்கையில் உடைய வாக்கு தத்துவங்களை என் ஜனங்கள் தம்முடைய ஜனங்களாகி எங்களை நீர் அளிக்கும் நன்மையினாலே திருப்திப்படுத்துகிற தேவன். அதற்காக சோத்திரம். இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவத்தின்படி எங்களை நடத்துங்க, நீங்க இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையினாலே ஜனங்களை திருப்திப்படுத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. நன்மையினாலே மனுஷன் திருப்தியே அடையாது. மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போயிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் தருகிற நன்மை இப்படியா திருப்திப்படுத்துகிற நன்மை. ஆண்டவர் நம்மை திருப்தியா நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மை சுற்றி எங்கு பார்த்தாலும் தீமை, எங்கு பார்த்தாலும் தீமை. நன்மை செய்கிறவன் இல்லை என்று ஆண்டவர் பார்த்தார். ஒருவனாக இல்லை, nobody can, no one, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற அந்த உலகத்தின் மத்தியில் நம்ம சொல்லுவோம், நான் தீமையை செய்யலை அப்படின்னு சொல்லி 100 நீதிமானா நம்மளை காட்டுறோம். யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன் அப்படின்னு தீமை நினைப்போம். தீமைக்குரிய காரியங்கள் நினைப்பதே தீமை, பெரிய தீமை நிறைய நேரங்களில் செய்யணும். கத்திரிக்கோம் கொஞ்சம் சிரிச்சு உட்காருவோம், எப்படி காட்டு கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் என்னமோ பரதாமல் உங்களுக்கு திட்டுற மாதிரியும் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை தான் சொல்ல வந்திருக்கோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய முகமெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் நாம் 1ஆம் தேதி 11வது மாதத்தை ஆண்டவர் நாம் காணும்படியாக உதவி செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஏதோ ஒன்று பிரச்சனை. இந்த மாதத்தெல்லாம் போன வாரத்தெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப உடைச்ச உடனே ரொம்ப பாரம். அப்போது ஒரு வசனம் எனக்கு அதுக்கு ரொம்ப சம்மந்தமாக இருக்குது. ரோமர் 8:28 அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் பார்க்காம யாரும் சொல்ல முடியுமா? யாராவது பார்க்காம சொன்னால் ஒரு 100 ரூபா தரேன். யாரும் பார்க்காம இருங்க, நீங்கள் பைபிள் எடுக்காமல் என்ன பிடிக்கன் அதெல்லாம் கீவேர்டு. அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவன் கிட்டத்தட்ட ஒரு 100 முறை அதை அறிக்கை பண்ணியிருக்கேன். என்னை அறியாமலே அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மை, எல்லா நன்மைக்கு எதுவாக செய்வார். எல்லா சகலமுன்னா எல்லாமே. நான் அப்படி உள்ளம் பாதிக்கப்படும் போது, உள்ளம் பாரப்படும் போது, பலவிதமான காரியங்கள் நெருக்கப்படும் போது ஆண்டவர் நாமும் மகிமைப்பட அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்கிறேன் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ வாக்குத்தத்தை இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணிட்டு, நேற்றெல்லாம் ஜெபம் பண்ணி காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். டக்குன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தை தராரு. நன்மையினால் என் ஜனங்கள் நான் நினைக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. தீமையினால் நிரப்பப்பட்டு, தீமையை கண்டு, தீமையினாலே சொர்ந்து போய், தீமையினாலே பாதிக்கப்பட்டு, தீமை செய்கிறவர்கள் மத்தியிலே வாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைவார்கள், திருப்தி ஆவார்கள் என்று. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தீமை எல்லா காரியத்திலும் தீமை எங்கு பார்த்தாலும் நன்மை செய்கிறோம், நல்லது செய்கிறோம் யாராவது இருக்காங்களா? இல்லை. சபைக்குள்ள இருக்காங்களா? நான் உங்களை சொல்ல. ஆனால் அப்படித்தான் மனசு சுவாபம் மாறிக்கொண்டு வருகிறது. அப்படிதான் மாறிக்கொண்டு வருது. சபைக்குள்ளாக, தேவ பிள்ளைகளுக்குள்ளாக. யார் இப்படி சொல்றா? பவுல் சொல்லுகிறான். பவுல் தன்னுடைய அனுபவம். பவுல் பரிசுத்தவான். பவுல் வேதத்தில் அதிக புத்தகங்களை எழுதினவன். தேவனால் தெரிந்து கொள்ள 14 புத்தகங்களை, நிருபங்களை எழுதினவன். பவுல் சொல்லுகிறான். நம்ம பவுல் சொல்ல மாட்டோம். பவுல் எல்லாவற்றையும் அறிந்தவன். தேவ தரிசனத்தை கண்டு 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். தரிசனத்தில் 3ஆம் ஆண்டு வரைக்கும் கடந்து போனவன். நம்ம ஒரு அடி மேலே போகிறதில்ல, ஒரு அடி மேலே போக முடியல. ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஆனால் ஆவியெல்லாம் 3ஆம் ஆண்டு மட்டும்
எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பவுல். அந்த பவுல் ரோமர்கள் நிறுவனத்தில் 7ஆம் அதிகாரம் 18, 21 வசனங்கள்லாம் வாசிப்பீர்கள்னா பாருங்க. பவுல் சொல்லுகிறான், அதேபடி என்னிடத்தில் என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்கிற விருப்பம் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. உலகம் எப்படி இருக்கு? பவுலே என்ன சொல்றாரு? நன்மை செய்கிற விருப்பம் இருக்கு, விருப்பம் எல்லாம் இருக்கு, ஆனா நன்மை செய்கிற காரியம் என்னிடத்தில் இல்லை. 21ஆம் வசனம், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். என்ன பிரமாணமா? தீமை உண்டென்கிற பிரமாணத்தை காணுகிறேன். அப்போ இந்த உலகம் நம்மை சுற்றி, குடும்பம், உறவுகள் எல்லாம் எங்க தான் இருக்கு? எதுல தான் இருக்கு? தீமை நிறைந்திருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தீமையோடு போராடி, நீ தீமையோடு கடந்து வந்து, உன்னை சுற்றி தீமை அல்லது உனக்குள்ளாக தீமை. அவர் சொல்லுகிறார், நன்மை செய்கிற விருப்பம் இருக்காம நன்மை செய்கிற இல்ல. விருப்பம் இருக்கு, வீட்டை வாங்கலான்னு விருப்பம் இருக்கான, காசு இல்லை இல்லையா? அதே போலதான் பவுல் சொல்றாரு, நன்மை செய்ய விருப்பம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, நன்மை என்று இல்லை. அவைகளின் மத்தியில், தீமைக்கு மத்தியிலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், நான் அளிக்கும் நன்மை இருக்கிறது, அதில் நீ திருப்தி அடைவாய். ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய தீமை மாற்றி நன்மையினால உன்னை திருப்திப்படுத்துவேன். எப்படிப்பட்ட? நான் தருகிற நன்மை. ஆமென் சொல்லுங்க. உலகத்தால, உலக காரியத்தால இங்கிருந்து நன்மை வரும், அங்கிருந்து நன்மை வரும், அங்கிருந்து வரும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நான் உனக்கு நன்மை தருவேன், அந்த நன்மையினாலே நீ திருப்தி அடைவாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாமம் மகிமைக்காய் அங்க அவரு இன்னும் வசனத்தில் சொல்ல, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காலம், நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டிய காலம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் ஒருவேளை தீமை கண்டு தீமையினால் சோர்ந்து போய் நாம் வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை தேற்றுவதற்காக, நம்மை மாற்றுவதற்காக தருகிற வாக்குத்தத்த வார்த்தை தான், நான் அளிக்கும் நன்மை இருக்கிறது, அதனால நீ திருப்தி அடைவாய். சொல்லுங்க. தீமைக்கு விலக்கப்படுவாய், தீமை உன் வாழ்க்கையில வராதபடி, உன் எல்லைக்குள்ளாக வராதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பா. ஒருமுறை கூட அந்த 8:28 வாசிப்பிற ரோமர் 8:28, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி கவனிங்க. எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ அறிக்கை சொல்லுங்க. இந்த வாசனத்தை தேடி வாசிக்க வேண்டியதெல்லாம் மனப்பாடமாக வச்சுக்கணும். மனப்பாடம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகல நன்மை செய்துவாங்க நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். தீமை செய்கிற அதிகாரிகள் இருக்கலாம், தீமை செய்கிற குடும்பம் இருக்கலாம், தீமை செய்கிற அயல் வீட்டுக்காரர் இருக்கலாம், தீமை செய்கிற நம்மோடு கூட நண்பர்களாக இருக்கிறவர்கள் நமக்கு தீமை செய்வதற்கு ஏதுவானவர்களாக இருக்கலாம். நம்முடைய வேலை செய்கிற இடத்திலே தீமை செய்து நம்முடைய காரியத்தை தடை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நான் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை, என்னை அழைத்தவர்கள், நான் அன்பு கூறுகிற என் தேவன் எனக்கு சகலமோ நன்மைக்கு எதுவாக செய்வார். ஆமென். எது நடந்தாலும் சில வேளைகளில் தீமை போல நமக்கு தோன்றலாம், சில காரியங்கள் தோற்று போனதை போல இருக்கா. இல்லை, வசனம் சொல்லுகிறது, பவுல் அழகா எழுதுறாரு, தீமை என்கிட்ட இல்லை. அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டா, தீமை நன்மை என்கிட்ட இல்லை. தீமை செய்கிற அந்த 18, 19 மறுபடியும் வாசிக்குமா? 18, 19 அதேபடி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் பாருங்க, டிக்ளேர் பண்றாரு,
சரியா சொல்றார். என்னன்னா, என் மாம்சத்துல நன்மை வாசம் செய்வதில்லை என்று நன்மை வாசம் செய்ய ஒத்துக்கொள்றார். என் மாம்சத்துல என்ன இல்ல? நன்மை இல்லையே. மாம்சத்தின் எண்ணங்கள்லாம் என்ன இருக்கு? மாம்சத்தின் நோக்கமெல்லாம் எதை நோக்கி இருக்கிறது? தீமை நோக்கியே இருக்கிறது. நன்மை இல்ல. அடுத்த வசனம். நன்மை செய்கிற விருப்பம் இருக்கிறது, என்னிடத்தில் இல்லை. இப்படி இருக்கிற மனுஷன் நானு. எப்படி இருக்க மனுஷன்? நன்மை வாசம் இல்ல, நன்மை செய்கிற விருப்பம் இருக்கு, நன்மை செய்கிற எண்ணம் இல்ல. 20ஆம் வசனம். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம், அப்போ தீமை செய்கிற பாவம் எனக்குள்ளாக வாசம் செய்கிற அப்படி எல்லாம் சொல்லிட்டு அதே 8ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு போகும்போது, இப்படிப்பட்ட மனுஷனா நான் இருந்தாலும் என்னை அழைத்த தேவன், அவருடைய தீர்மானத்தின்படி என்னை அழைத்தவர், அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்யும் அப்படின்னு சொல்றார். சகல காரியம், என்ன காரியம் இருந்தாலும் அவர் செய்கிற காரியம் எதுவா இருக்கும்? நன்மைக்கு எதுவானதா இருக்கும். ஆகவே இந்த காலையில் வார்த்தை முடிக்கிறேன். உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் திருப்தியற்ற நிலைமையில், எந்த காரியத்திலும் திருப்தியற்ற நிலைமையில நீங்கள் கடந்து வருகிறவர்களாய் வந்தவர்களாய் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அவர் தருகிற நன்மை இந்த நாட்களில் உங்களை திருப்திப்படுத்தும். எவ்விதமான நன்மை? அவர் தருகிற நன்மையினாலே நம்மை திருப்திப்படுத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த காலையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோக தேவனே, பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்தவரை, என் ஜனங்களுக்காக, உங்க ஜனங்களுக்காக, நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இந்த ஜனங்கள் இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று உமக்கான ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோமே. பெரும் கூட்டமாக இல்லாவிட்டாலும் எங்களுக்கு ஒரு சாக்கியம் ஒன்று, உண்மை துதிக்கிற கூட்டம். அப்படி துதிக்கிற உம்முடைய ஜனங்களை நீர் அளிக்கிற நன்மையினாலே அவர்களை திருப்திப்படுத்துவீங்க. தீமை நிறைந்த உலகம், தீமை நிறைந்த எண்ணங்கள், தீமை நிறைந்த மாம்சம், ஆனாலும் நீர் நன்மையினாலே திருப்தி ஆக்குவீர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமான நன்மைகள் இந்த புதிய மாதத்தில் எல்லாருக்கும் உண்டாக சொல்லுங்க. தீமைக்கு விலக்குங்க. தீமை செய்கிற, நாங்கள் நன்மை எதிர்பார்க்கிற எங்களுக்கு தீமை செய்கிற எண்ணம் இல்லை, நன்மை செய்கிற எண்ணம் இல்லை, நன்மைக்குரிய காரியங்கள் எங்களிடத்துல இல்லப்பா. ஆகிலும் எங்களுக்கு நீங்க நன்மை செய்கிறபடி நாளை நன்றி. இந்த காலை ஆராதனையிலே எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. தீமையோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், தீமையோடு போராடி வந்திருக்கிறோம். தீமையினால் எங்களுடைய வாழ்க்கை அநேக விதத்திலே சோர்வி பாதையில் இருக்கிறது. எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய மாம்சத்திலும் ஆண்டவரே தீமை நிறைந்து காணப்படுகிறது. ஆனாலும் நீர் சொல்லுகிறபடி இந்த புதிய மாதத்தில் நீர் அளிக்கும் நன்மையினாலே நாங்கள் திருப்தி அடைவதற்கு கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படியாக சொல்லுங்கள். இந்த காலை வேளை இந்த 1ஆம் தேதி ஆராதனைக்கு நேராக கடந்து வந்த ஒரு சில ஜனங்களாக இருந்தாலும் அவர்களை தீமைக்கு விலக்கவும் நன்மையினால் திருப்தி அடையவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த மாதத்துக்குரிய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா, இந்த மெட்டீரியல் பிளஸிங், அதை எங்களுடைய மனசுல அதைத்தான் ஆசீர்வாதம், அதுதான் தேவை என்று நிறைய நேரங்களில் நாங்களே எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இல்லப்பா, அன்று நீர் அளிக்கிற நன்மை ஒரு உலக பிரகாரமான மெட்டீரியல் பிளஸிங் மாத்திரம் இல்லப்பா. ஆண்டவரே, ஒரு உலக பிரகாரமான பொருளாதார நிறைவு இல்லப்பா. நீர் அளிக்கும் நன்மை ஆண்டவரே, அது திருப்தி அடைகிற நன்மை, அது குறைவில்லாத நன்மை.
நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத நன்மை, அந்த நன்மை இந்த பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்துங்க. உங்கள் நாம மேம்படுவதாக. நல்ல காலை விலைக்கான நன்றி. இந்த மாதம் முழுவதுமாக எல்லா நிலைகளிலும் நடத்துங்க. அவங்க ஆவிக்குரிய நிலையில முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற, ஜெப வாழ்க்கையில முன்னேற, ஆண்டவரே தேவனோடு நடக்கிற, தேவ சமூகத்தை தரிசிக்கிற, இன்னும் தேவ பிரசனத்தை உணர்கிற, தேவ பிரசனத்தோடு ஒன்றி இருக்கிற காரியத்திலே அவர்கள் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே அவர்களுடைய வேலைகள், பிரயாணங்கள், போக்குவரவு எல்லாவற்றிலும் பாதுகாப்பு இருக்கிற, வியாதி, விக்கிரங்கள், நாசமோசங்கள், பலவீனங்களுக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் விளக்கப்படுவார்களாக. தீமையை ஏற்படுத்துகிற விதமான பலவீன சுகவீனங்கள் மாறுவதாக. நம்முடைய பரிசுத்தமான ஆளுகைக்குள்ளாக எல்லாரையும் விட்டுக் கொடுக்க நீங்கள் நடத்துங்க. கிருபைக்குள்ளாக மறைங்க. பொருளாதார ரீதியை ஆசீர்வதி. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட்டோம். ஆண்டவரே, சரீரத்திலே ஏற்படுகிற வியாதி என்கிறதான தீமை விளக்கப்பட கர்த்தர் உதவி. ஒவ்வொரு குடும்பமாய் தனிநபராக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க நடத்துங்க. 1ஆம் தேதி உண்மை கனப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகள் கொடுக்கிறதான காணிக்கைகளை